இனியா ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு பாட்டு போட்டியெல்லாம் வச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்ருக்குறான். கோபி வரான், வந்து பார்த்துட்டு அப்படியே பரவாயில்லையே, ஐடியாவெல்லாம் நல்ல நல்ல ஐடியாவாக வச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறான். பாக்கியாவுக்கு மூளையே மூளை, எங்கேயோ இருக்க வேண்டியவன் என்கிட்ட வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோபி உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு நானும் இந்த போட்டியில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப, கலந்துக்கலாம், யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, எனக்கு 2 இட்லி போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்தோடனே, நானும் இந்த போட்டியில் பாட்டு பாடுறேன் அப்படின்னு கோபி பாட்டு பாடுறான். பாட்டு பாடுறத கேட்டுட்டு இருந்துட்டு, இவ்வளோ நல்லா பாடுறேன்ட்டு பாக்கியலட்சுமி மெய் மறந்து நின்றுட்டுருக்குறா. செல்வி இருந்துக்கிட்டு, ஐயோ பரவாயில்ல, கோபி சார் இவ்வளோ நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அக்கா இதெல்லாம் உன்னை பார்த்து தானே அக்கா அவர் பாடுறாரு, அவர் இப்போ தான் உன் மேலே லவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்த்து செல்வி சொல்ல, செல்வி நீ கம்முன்னு இருக்க மாட்டியா, பேசாமல் இரு, நீ பெருக்க ரொம்ப ஓவராக வாய் பேசிட்டு அலையிறேன்னு சொல்லிட்டு செல்வியை பாக்கியா திட்டுறா. பாடி முடித்தோடனே, என்ன பாக்கியா என்னவே ஒன்றுமே நல்லா இருக்குது, எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்ட்டு, நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரியே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறியே, உங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ நாளாக பாட்டு பாடவே இல்லை, இன்றைக்கி புதுசாக பாடுறாரே, இதுக்கு முன்னாடி பாடியிருக்கீங்களான்னு அப்படியெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு, அப்புறம் நீ கேட்காம யார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை மீண்டும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கோபி ஆசைப்பட்றான். ஈஸ்வரி இருந்துட்டு கோபி தனியாக இருக்கிறான்ட்டு ராதிகாட்ட பேசவும் பாக்கியாட்ட பேசவும் இப்படியே இருக்கிறா. 2 பேருமே நாங்கள் கோபியை சேர்த்திக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துருக்குறேன். செலியும் வந்து கேட்குறேன், ஏன் பாட்டி இன்னும் தூங்காமல் இருக்கேன்னு சொல்லி கேட்குறப்ப, ஒன்றும் பேச வேணாம், யாரையும் கிடையாது, எதுவுமே பேச வேணாம்னு சொல்லி கேட்குறேன். ஏன் உடம்பு சரியில்லையான்னு கேட்டோன்னே, எதுவும் பேச வேணாம், நீ தண்ணி எடுக்க தானே வந்து அந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி செலியனை ஈஸ்வரி திட்டி அனுப்பிடுறா. பாக்கியா வந்துடுறா. பாக்கியா வந்தோடனே நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறா செலியனை. என்ன அது என்னங்க அத்தை இப்படி இருக்கிறீங்க, என்ன உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்குறப்ப எதுவுமே சொல்ல மாட்டான்ட்டு, நீ யாரும் எதையும் கவனிக்க வேண்டாம், என் உடம்பு நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க அத்தை இருந்தாப்புல இப்படியெல்லாம் பேசி பழகுறீங்க இவ்வளோ நாள் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும், இப்போ என் பையன் தனிமரமாக நிற்கிறான், அவகிட்ட போய் கேட்டால் அவளும் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்கிறான், நீயும் இப்படியே சொன்னால் அவள் வயசான காலத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அவர் என்ன அவங்க 3 பசங்களை பெற்றிருக்காங்க, அந்த 3 பசங்க அவங்களை பார்க்க மாட்டாங்களா, அவங்க நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க, நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க அப்படின்னா, அப்பவும் பொண்டாட்டி இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குமா, நீங்களாம் அப்போனா 2 பேருமே 2 கல்யாணம் பண்ணி அவர் தனிமரமாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்கியா கிட்ட வம்பு இழுத்துட்ருக்கா. இன்னொரு பக்கம் இனியா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்குறா. அவன் வேலைக்கு போயிட்டு வந்தாலுமே நிதிஷ் ட்ரக்ஸுக்கு அடிமையானதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்குறா. என்னென்னு யாருமே தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போவுமே இனியா வந்து சுதாகர் கேட்குறேன், இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க தானே அப்படின்னோடனே, இல்லை அப்படின்னோடனே, ஏன் இப்போ நான் என் ரூமில் படுக்க வைக்காமல் அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, இவர் ஒரு மாதிரியாக இருக்கிறாருங்க அப்படின்னு, ஒன்றுமே இல்லை பேசாமல் நீ கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்ல, சுதாகரோட ஒய்ஃப் இருந்துட்டு, உன்னால தான் நீ வந்து எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்தவனோட என்ன பேசிகிட்டு இருக்கிறியோ, அதை பார்த்து தான் என் பையன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இது நாள் வரைக்கும் குடிப்பழக்கமே அவனுக்கு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி போய் பித்தலாட்டம் பேசிகிட்டு இருக்கிறான். ட்ரக்ஸுக்கு அடிமையாகி இருந்தவனை தான் திருத்தி கொண்டு வந்து இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுதுன்னா இனியா அவன் கூட வாழ்வாளா? இனியா ட்ரக்ஸுக்கு அடிமையானவனை கூட வாழவே மாட்டான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.